தமிழ்நாட்டில் ஜீரோ கஞ்சா அப்படின்ட்டு அதில் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு கஞ்சா புழக்கம் அதிகமாக உள்ள ஆட்சி வந்து அது இந்த ஆட்சி தான். இந்த 5 வருஷத்துல தான் கஞ்சா புழக்கம் ரொம்ப அதிகமான மாதிரி இருக்குது. எல்லா ஊர்லேயும் எல்லா தெருவுலையும் கிடைக்குது கஞ்சா, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதை வந்து அரசாங்கமும் கண்டுக்க மாட்றாங்க, காவல்துறையும் கண்டுக்க மாட்றாங்க. இப்படியே போனால் நம்ம இளைஞர்களோட எதிர்காலம் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருத்தணியில் 4 இளைஞர்கள் வந்து ஒரு வட மாநிலத்தவர் வந்து வெட்டுறாங்க. ரீல்ஸ் எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க. ரீல்ஸ் எடுத்து அவர் வெட்டி அவர் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கார். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாளைக்கே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பனை மரத்துலையோ தென்னை மரத்துலையோ ஒரு பல்லாவை கட்டி பாருங்களேன். கல் தான் இருக்கிறாங்கன்ட்டு போலீஸ் வீட்டாண்ட வந்து நம்மளை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அது வந்து இந்த கஞ்சா பார்த்தீங்கன்னா அவ்வளோ எல்லா இடத்துலையும் எல்லா தெருவுலையும் கிடைக்குது. அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் அது நடக்குது. ஒரு 16 வயசு பையன் கையில் பட்டா கத்தியும் கஞ்சாவும் ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா தப்பு வந்து நம்ம வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போது நம்ம நியூஸில் படிக்கிறோம், கேட்குறோம், செல்லில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த நியூஸ் வந்து நம்ம ஊரில் நடக்கலாம், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊரில் நடக்கலாம், நம்ம தெருவில் நடக்கலாம், ஏன் நம்ம பக்கத்து வீட்லேயும் நடக்கலாம், இல்லை நம்ம வீட்லேயே கூட நடக்கலாம். இதை வந்து காவல்துறையோ இல்லை தமிழக அரசோ விரைந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் கஞ்சா புழக்கத்தை. அது மட்டும் இல்லாமல் பசங்க வந்து எங்கே போகிறாங்க, யார் கூட பழகுறாங்க, அது அப்படின்றது வந்து பெற்றவங்க கட்டுப்பாட்டில் வந்து இருந்தால் எந்த தவறும் இங்கே நடக்காது. பெற்றவங்க வந்து அவங்கள அடக்கணும், எதிர்கால இளைஞர்கள் வந்து பாதுகாக்கணும். இதுதான் இந்த வீடியோவோட விழிப்புணர்வாக நீங்கள் எடுத்துக்கணும். வெளிநாட்டில் இறந்து போனவங்களுக்காக தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ண போராளிகள் வந்து இந்த பிரச்சனையும் குரல் கொடுத்துருக்காங்கல்ல. 2 நாளாக பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் வரவே இல்லை. அவங்க எல்லாருமே தலைமறைவாக இருக்காங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சிட்ட உடனே வந்து மறுபடியும் விஜயிலேருந்து ஆரம்பிப்பாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள் நீங்கள். நன்றி.